வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி. இது ரொம்ப நல்லா இருக்கும். வாழைப்பழம் சேர்க்க தேவை கிடையாது. அரிசி இருந்தால் போதும், டக்குன்னு நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த அப்பம் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நல்லா மாவு பச்சரிசி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ரேஷன் பச்சரிசி இருந்தாலும் பரவாயில்ல. 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் மற்ற அளவுகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு சேர்க்கும் பொழுது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பம். சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறின உடனே தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் வேண்டாம் அப்படின்னா ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கலாம். நான் 2 ஏலக்காய் இப்போவே நான் சேர்த்துடுறேன். அரைக்கும் பொழுதே நல்லா துருவின தேங்காய் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்க்குறேன். ஸ்பூன் அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப விடாதீங்க, ஏன்னா நம்ம வெள்ளைப்பாகு வேறு சேர்க்கணும். அதனால் ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா உங்களுக்கு அப்பம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. திப்பிகள் இல்லாமல் நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க. அரைச்சதை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு எந்த டம்ளரில் நம்ம எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் வெல்லம் ரொம்ப நல்லா தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தெரியுதுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1.25 டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் குறைச்சிக்கோங்க. ஆனால் இது நல்லா தித்திப்பாகவே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 1 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கோம், 1 டம்ளர் கோதுமை மாவும் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் 2 டம்ளர் நான் சேர்த்துருக்கேன். இதில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் சேர்த்துறாதீங்க, 1.5 டம்ளர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுபதம் எதுவும் தேவை கிடையாது. கொதித்த உடனே அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சுட சுட ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் ஆறட்டும். அரிசி எடுத்த டம்ளர்லேயே 1 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு தூக்கலாக தூக்கி கொடுக்கறதுக்காக வெல்லம் சேர்க்குற பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் முதல்ல கலந்துக்கங்க. நல்லா கலந்து கொடுத்துட்ருக்கும்போதே நம்ம வெள்ளைப்பாகு இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முழுவதும் சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்துட்டுருக்கும்போதே மிச்ச வெள்ளைப்பாகையும் கலந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் 1 பிஞ்சு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துருங்க. ஆப்ப சோடா சேர்த்த உடனே நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் வாழைப்பழம் சேர்க்கறதில்ல. நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றினோம்னா நல்லா பொசு பொசுன்னு தானாகவே பொசுன்னு எலும்பி வரும். கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் இருந்தால் போதும். நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. சிம்மில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது நான் மொத ஊற்றுனதுனால கொஞ்சம் எண்ணெய் தெளித்து விட்றேன். அப்போ தான் முதல்ல பொஸ்ஸுன்னு வந்துச்சு. ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம போட்ட உடனே எலும்பி பொஸ்ஸுன்னு வந்துடுச்சு. எண்ணெய் தெளிக்காமையே பொஸ்ஸுன்னு வந்துடும். உள்ளே நல்லா சாஃப்டாக கூடு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது எண்ணெய் அதிகமாகவும் குடிக்காது. ஆனால் ஒன்றா தான் ஊற்றி எடுக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். இது 15 அப்பம் கிடச்சிச்சு எனக்கு. ஒரு சின்ன டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கோம், 1 டம்ளர் கோதுமை மாவு கலந்துருக்கோம். பார்த்தீங்களா,
தானாகவே உங்களுக்கு எழும்பி வந்துருச்சு. இதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்தா தான் இந்த மாதிரி வரும். இதே போலயே எல்லா மாவையும் ஒன்றொன்னா ஊற்றி எடுத்துருங்க. அருமையான அப்பம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.